Praise the Lord, brothers and sisters. Okay. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சில வாரங்களாக நம்முடைய மனதை புதுப்பிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய மனதை புதுப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் இருக்கிற வல்லமை நம்முடைய ஆத்மா வழியாக, நம்முடைய உடல் வழியாக மற்றவர்களிடம் பாய்கிறது. இதுதான் மறை உண்மை. அப்போ நம்ம முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் இறை வார்த்தையின் மூலமாக. அதன் பிறகு நாம் அந்த கிறிஸ்துவுக்கு நான் யார் என்பதை கொண்டு நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து முதல்ல நற்செய்தியை அறிவிக்கும் போதும் மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குன்னு சொல்லி தான் நற்செய்தியை ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானனும் மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் மனம் மாறுங்கள் தான் ஆரம்பிக்கிறார். அதே போல பேதுருவும் தன்னுடைய